கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து புதிய சேனல்ல இந்த டெய்லி டிவோஷன்ஸ் வரப்போகுது. அதற்கான இன்ஃபர்மேஷன் ரைட் ஹேண்ட் சைடு ஐ பட்டன்ல இருக்குது. இல்ல கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க அதுக்கு மூவ் பண்ணிக்கங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 36வது வசனம். ஜான் 3:36. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். என்ன ஒரு அமேசிங் ஸ்டேட்மெண்ட்! ஒரு அற்புதமான ஒரு பதத்தோடு யோவான் ஸ்நானகன் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றக்கூடிய காரியம். யோவான் ஸ்நானகனுடைய வாயிலிருந்து வந்ததாக எழுதப்பட்ட கடைசி பிரசங்கம் இந்த வார்த்தை என்ன சொல்லி முடிக்கிறாரு? குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இவர் இந்த அழைப்பை கொடுப்பதற்கு முன்பாக நம்ம பார்த்தது போல 22வது வசனத்திலிருந்து, இந்த அதிகாரத்தில் 22வது வசனத்திலிருந்து அவர் என்ன சொல்ற வராரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர். அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் உண்மையுள்ளவர் என்று சாட்சி கொடுக்கிறீங்க. 4வதாக பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு அளவில்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறார். 5வதாக திரியேக தேவன் எப்படி மனித மீட்பிற்காக காரியங்களை செய்கிறார் என்று சொல்லிவிட்டு இதை முடிக்கும்போது என்ன சொல்லி கொடுக்கிறாரு? உனக்கு நித்திய வாழ்க்கை வேணும் என்றால் நீ குமாரனிடத்துல விசுவாசமா இருக்கணும். ஆனா நீ விசுவாசமா இல்லைன்னா நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஏற்கனவே நீ ஆக்கினையின் தீர்ப்புக்குள்ள போயிருவ. ஏன்னா நீ அவரை விசுவாசிக்காதனால தேவனுடைய கோபம் உன் மேல நிலை நிற்கும் என்று சொல்லக்கூடியதாய் யோவான் ஸ்நானகன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய சுவிசேஷத்துல எழுதி வைத்திருக்கிறார். அப்ப ஒரு அருமையாக தன்னுடைய ஓட்டத்தை யோவான் ஸ்நானகன் முடிக்கிறார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 14வது அதிகாரத்துல முதல் 12 வசனங்கள்ல எப்படி அவர் ஏரோதுவினால் காவல் வைக்கப்பட்டு அவர் தலை துண்டிக்கப்பட்டு அங்கு இறந்து போவதை நம்ம பார்க்கிறோம். ஆனா வேத வசனத்துல யோவான் ஸ்நானகன் சொன்னதாக சொல்லப்பட்ட இந்த வசனம்தான் அவர் பண்ணிய கடைசி பிரசங்கம். அந்த பிரசங்கத்துல என்ன சொல்றாரு? நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற தேவனுடைய குமாரனிடத்துல விசுவாசமா இருங்கள். எனக்கு அருமையானவர்களே, என்ன ஒரு முடிவாக தன்னுடைய வாழ்க்கையை முடிக்க முடிகிறது என்று பாருங்கள். ஏன்னா நீங்க அவரை விசுவாசிக்கலைன்னா ஆக்கினை தீர்ப்புக்குள்ள போயிட்டீங்க. இந்த நாள்ல இந்த செய்தியை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? ஏன்னா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, த கிரேட்டஸ்ட் ப்ராஃபட் எவர் லிவ்ட் என்று சொல்லக்கூடியதாய் இதுவரை வந்த தீர்க்கதரிசிகளிலே ஸ்திரிகளில் பிறந்தவர்களிலே பெரிய ஆள் யாருமே இல்லை, யோவான் ஸ்நானகன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே முத்திரை பெற்ற யோவான் ஸ்நானகன். அவனுடைய முழு நேர அழைப்பு என்னவா இருந்தது? யோவானுக்கு மற்றவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதை தன்னுடைய பிரதான அழைப்பாய் ஏற்றுக்கொண்டு வனாந்தரத்தில் இருந்து மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த அந்த யோவான் ஸ்நானகன் மனந்திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணி அந்த யோவான் ஸ்நானகன் தன்னுடைய ஊழிய ஓட்டத்தை முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாரு? ஒரு சுவிசேஷ ஊழியகராய், ஜான் த பேப்டிஸ்ட் என்று சொல்லாதபடி, யோவான் ஸ்நானகன் என்று சொல்லாதபடி, யோவான் த எவாஞ்சலிஸ்ட், யோவான் ஒரு சுவிசேஷ ஊழியர் என்று சொல்லக்கூடிய வண்ணமாய் எவனிடத்தை குமாரனிடத்துல விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு தான் நித்திய வாழ்க்கை உண்டு என்று சொல்லக்கூடியதாக தன்னுடைய வாழ்க்கையை முடித்தார். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை ஓடி முடிக்கும் போது தேவனுக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணியவர்களாய்
நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், யார் தேவனுடைய குமாரன் மேல் விசுவாசமாய் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் என்று உண்டு என்று நாம் பிரசங்கிக்கக்கூடிய மக்களாய் நம்முடைய வேடை ஸ்தலங்களில், நம்மளுடைய தொழில்களில், நம்மளுடைய வீடுகளில், நம்மளுடைய சமூக கூடுகை எல்லாவற்றிலும் தேவனை குறித்து மகிமை பாராட்டுகிறவர்களாயும், தேவனை கொண்டால் நீங்கள் உங்களுக்கு நித்திய வாழ்வு என்று பிரசங்கிக்கக்கூடிய மக்களாய் நாம் வாழ்வதற்கு நாம் யோவான் ஸ்நானகனிடமிருந்து கற்றுக்கொள்வோமா? நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயம் தொடப்படட்டும் ஆண்டவரே. எப்படி யோவான் ஸ்நானகன் தன்னை பற்றி கவலைப்படாமல், தன்னுடைய ஊழியத்தை குறித்து கவலைப்படாமல், இதோ குமாரனை கொண்டிருந்தால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, குமாரன் இல்லாவிட்டால் உங்கள் மேல் கோபாக்கினை, தேவ கோபாக்கினை வரும் என்று சொல்லக்கூடியதாய் பிரசங்கித்தானோ, அதுபோல ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் அப்படி பிரசங்கிக்கிறவர்களாய், உம்முடைய நாமத்தை பறைசாற்றுகிறவர்களாய், உம்முடைய பிரதான கட்டளை, உம்முடைய பிரதான அழைப்புக்கு எங்களை ஒப்பு கொடுத்து வாழுகிறவர்களாய் வாழக்கூடிய ஒரு தேவ கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் தேவன் கொடுக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து என்னும் இனிய நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம்.